இன்றைக்கி வந்து இந்திய தேசிய இயக்கம் பற்றிய முக்கியமான கொஸ்டின்லாம் வந்து பார்க்க போகிறோம். இந்திய தேசிய இயக்கம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பாலிட்டியில் வந்து நிறையா கொஸ்டின் வந்து கேட்பாங்க இந்திய தேசிய இயக்கத்தை பற்றி. இதில் பற்றி என்னென்ன கொஸ்டின் வந்து கேட்கலாம், எப்படியெல்லாம் கேட்கலாம், அல்லது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்திய தேசிய காங்கிரஸின் இறுதி லட்சியம் என்ன அப்படின்னு வந்து பூரண சுயாட்சி பெறுதல். அதுதான் வந்து அதோட இறுதி லட்சியம். சரிங்களா? காங்கிரஸ் பிளவுபட்ட வருடம் எப்போ அப்படின்னா வந்து 1907. காங்கிரஸ் வந்து பிளவுபட்டது வந்து 1907. இயர்ஸ்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து வங்க பிரிவினை ரத்து செய்யப்பட்ட போது ஆங்கிலேய அரசோட பிரதிநிதியாக யார் இருந்தா அப்படின்னா ஹார்டிஞ்சு பிரபு அவர் தான் வந்து இருந்திருக்காரு. அடுத்து வந்து காமன்வெல்த் பத்திரிகை தொடங்கியவர் யார் அப்படின்னா வந்து அன்னி பெசன்ட். அவர் தான் வந்து காமன்வெல்த் பத்திரிகை வந்து தொடங்கினவர் வந்து அன்னி பெசன்ட் தான் வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. அடுத்தது இந்திய எழுச்சியின் தந்தை யார் அப்படின்னா வந்து திலகர். முஸ்லீம் லீக் யார், அதோட தலைவர் யார் அப்படின்னா வந்து மெண்டோ. அன்னி பெசன்ட் வந்து என்ன இயக்கத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா வந்து ஹோம் ரூல் இயக்கம், அதோட சேர்ந்தவங்க வந்து அன்னி பெசன்ட். மிதவாதிகளின் தலைவர் யார் அப்படின்னா வந்து கோகலே. அவர் வந்து மிதவாதிகளின் தலைவர். சென்னையில் அதிவீரவாதிகளின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா வந்து மாவேசு ஐயர். அடுத்து வந்து திலகருக்கு இந்திய எழுச்சியின் தந்தை என்ற பட்டம் வழங்கியவர் யார் அப்படின்னா வந்து வாலண்டைன் செரோல். அதுக்கடுத்து வந்து சிவாஜி கணபதி விழாக்களை கொண்டாடியவர் யார் அப்படின்னா வந்து திலகர் தான் வந்து இந்த விழாக்களை வந்து கொண்டாடியிருப்பார். அடுத்து வந்து ஹோம் ரூல் இயக்கத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா வந்து அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு இந்தியாவிற்கு வந்து சுயாட்சி பெறுதல். அரசியல் சட்டத்திற்கு வந்து உட்பட்டு தான் வந்து அந்த சுயாட்சியை பெறணும் அப்படிங்கிறதான் வந்து ஹோம் ரூல் இயக்கத்தோட நோக்கமே. சரிங்களா? அடுத்து வந்து மிதவாதிகளையும் தீவிரவாதிகளையும் இணைத்த உலக போர் எது அப்படின்னா வந்து இரண்டாவது உலக போரில் தான் வந்து ரெண்டுத்தையும் வந்து இணைச்சிருப்பாங்க. அடுத்து வந்து வந்தே மாதரம் பாடல் யார் அப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா வந்து பங்கிம் சந்திர சட்டர்ஜி. அடுத்து வந்து சுயராஜ்ய கட்சியின் செயலர் யார் அப்படின்னா வந்து மோதிலால் நேரு. அவர் தான் வந்து சுயராஜ்ய கட்சி, நம்ம ஷார்ட்கட்டில் கூட வந்து பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பஞ்சாபின் சிங்கம் என போற்றப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து லாலா லஜபதி ராய். நெக்ஸ்ட் வந்து சட்ட மறுப்பு இயக்கத்தை காந்திஜி துவங்கிய நாள் எப்போ அப்படின்னா வந்து 1930 மார்ச் 12. அடுத்து வந்து எல்லை காந்தி எனப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து கான் அப்துல் காபர் கான். அவர் தான் வந்து எல்லை காந்தி அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாரு. அடுத்து பகத்சிங்கை கொன்ற ஆங்கிலேயர் யார் அப்படின்னா வந்து காண்டர்ஸ். அவர்னால தான் வந்து பகத்சிங் வந்து இறந்துருவார். அடுத்து வந்து செவாஸ் உடன்பாடு ஏற்பட்ட ஆண்டு. இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செவாஸ் உடன்பாடு நம்ம இது முடிய பார்த்ததில்ல. 1920. அடுத்து வந்து ரவுலத் என்பவர் யார் அப்படின்னா வந்து ஒரு ஆங்கில நீதிபதி. அவரோட பேர் தான் வந்து ரவுலட் சட்டத்துக்கு வந்து வச்சுருக்காங்க. அடுத்து வந்து கருப்பு சட்டம் எனப்பட்டது இது அப்படின்னா வந்து ரவுலட் சட்டத்தை வந்து கருப்பு சட்டம் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. அடுத்து வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் துவங்கிய செய்தித்தாள்கள் என்ன அப்படின்னா வந்து காமன்வெல்த், நியூ இந்தியா. இதையும் வந்து ஷார்ட்கட்டில் வந்து பார்த்துருக்கோம். அடுத்து வந்து லக்னோ ஒப்பந்தத்தில் காங்கிரஸ் முஸ்லீம் உடன்படிக்கை செய்த ஆண்டு எப்போ அப்படின்னா வந்து 1916. அடுத்து வந்து முதல் இந்திய மாநாட்டை கல்கத்தாவில் நடத்தியவர் யார் அப்படின்னு வந்து சுரேந்திரநாத் பானர்ஜி. அடுத்து வந்து இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் யார் அப்படின்னு ஹுமாயூன். அடுத்து வந்து தாய்மொழி பத்திரிகை சட்டம், படைக்கல சட்டம் கொண்டு வந்தவர் லிட்டன் பிரபு. அடுத்து வந்து அரசியல் நிர்ணய அவைத்தலைவர் யார் அப்படின்னா வந்து டாக்டர் ராஜேந்தர் பிரசாத். அடுத்து வந்து இந்திய வெளியுறவு கொள்கை தலைவர் யார் அப்படின்னா வந்து நேரு. சட்டவரைவு குழு தலைவர் வந்து டாக்டர் அம்பேத்கர். அடுத்து வந்து இந்திய ஐக்கியத்தோட தலைவர் வந்து படேல். அடுத்து லாஸ்ட் ஒன் வந்து மாநில சீரமைப்பு குழுவின் தலைவர் வந்து பசல் அலி. இவர் தான் வந்து மாநில சீரமைப்பு குழுவோட தலைவர். இதெல்லாம் வந்து இந்திய தேசிய இயக்கத்தோட ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஸ்டின், அதாவது பேசிக்கான கொஸ்டின். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுதான் வந்து மெயின். இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து உள்ளே வந்து டீட்டெயிலாக வந்து படிக்கணும். இதை வந்து அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.